அல்ஹம்துலில்லாஹ். உடங்குடியிலிருந்து உங்கள் அபு. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஆலயத்தை இத்தனை நாள் நாம நிர்வகிச்சிருக்கோம். அப்போ நிர்வாகம் செஞ்சிருக்கிறோம், நல்ல முறையில செஞ்சோம். இப்போ புதிதாக ஒரு நிர்வாகிகளை என்ன செய்யறாங்க, புதிதாக நிர்வாகிகளை தேர்வு செய்யறாங்க. அப்படி தேர்வு செய்கிற நேரத்துல பழைய நிர்வாகிகள் என்ன செய்யணும்னா, நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த பணியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு அந்த சகோதரன்ட்ட ஒப்படைச்சிருக்கான். அப்ப அவங்களும் இந்த பணிகளை நல்ல சிறப்பான முறையில செய்யட்டுங்கிற முதல் கட்ட பிரார்த்தனையை இந்த பழைய நிர்வாகிகள் செய்யணும். அதற்கப்புறம் புதிய அந்த நிர்வாகிகளுக்கு பழைய நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிர்வாகத்திலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே பள்ளியை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நகன்றக்கூடாது. நிறைய பேரு நிர்வாகியா இருக்கும் போதே பள்ளிக்கு வர்றதில்லை. நிர்வாகத்திலிருந்து நீக்கிட்டோம்னு சொன்னா சுத்தமா பள்ளி பக்கமே என்ன செய்ய முடியாது, பார்க்க இயலாது. மற்ற எந்த காரியத்திலும் பெருசா ஈடுபட மாட்டார். அப்படி இல்லாம அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஆலயம், அதற்காக நாம பணி செய்யறது மிக உன்னதமான ஒரு காரியம். அப்ப அந்த இடத்துல நாம இருந்த இடத்துல பொருளாளரா நாம இருந்தோம், இன்றைக்கு அவரு பொருளாளரா இருக்காரு, செயலாளரா இருந்தோம் அவரு செயலாளரா இருக்காரு, தலைவரா இருந்தோம் அவரு தலைவரா இருக்காருன்னு சொல்லி நம்ம இருந்த நிர்வாக பொறுப்புல யார் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒத்துழைப்புங்கிறது மிக சிறப்பா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா சஹாபாக்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பாதையில் பணி செய்வதற்கு என்ன பெரிய கூலி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக களம் நின்று செஞ்ச அந்த ஒரு செயல்களை வரலாறுகளை நாம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில பழைய நிர்வாகிகள், பள்ளியுடைய நிர்வாகிகள் புது நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக, ஆதரவு அளிக்கக்கூடியவங்களாக, எல்லா வகையிலும் அவங்களுக்கு பக்க பலமாக நின்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பள்ளி நிர்வாகத்துடைய வளர்ச்சியையும் அதை சுற்றி இருக்கிற மக்களோட வளர்ச்சியையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மென்மேலும் என்ன செய்வான், பெருக செய்வான். அப்ப அப்படிப்பட்ட மக்களை நாம என்ன செய்யணும், நாம நடந்து கொள்ளணும். என்னடா இவன் என்னடா தலைவரு, நான் இருந்த இடத்துல இருந்து இவன் என்னத்தை அப்படி சாதிச்சிருவான், நம்ம செஞ்ச அளவுக்கு இவனால செய்ய இயலுமா, அப்படியே செஞ்சாலும் இவன் அந்த அளவுக்கு தரத்துல செஞ்சுதான் முடிச்சிருவானா அப்படின்னு சொல்லி நாம புதிய நிர்வாகிகளை ஏளனமா பாத்துறாம, பொறாமையா பாத்துறாம, நான் இருந்த இடத்துல இவன்லாம் யாரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி யாரையும் இழிவாக எடை போட்டுறாம, நல்ல முறையில அல்லாஹ் வழங்கிய பொறுப்பு அவன் தான் தேர்வு செஞ்சிருக்கா. எங்களை அன்றைக்கு தேர்வு செஞ்ச மாதிரி இன்றைக்கு அவங்கள தேர்வு செஞ்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக ஆதரவு கொடுங்க. அப்படி ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பாதையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் நிறைவான கூலி உண்டு. அப்படிப்பட்ட நிறைவான நன்மைகளை பெறுற நல்ல மக்களை அல்லாஹ் உங்களே என்னை ஆக்கட்டுமே.